என்னன்னா, அந்த பொண்ணோட நீங்க தொடர்புல இருக்கக்கூடாது. அந்த கேரண்டி அவருக்கு குடுப்பீங்களா? குழந்தைங்கள நம்ம பார்த்துட்டு வரலாம் மேடம். குழந்தைய பார்க்க போனா பாரதிய பார்க்க தோணும். எப்படிப்பா குழந்தைன்ற நீ இத? அப்ப இந்த குழந்தை யாரு? எப்படி குழந்தை இந்த நீ? குழந்தைய கண்ணுல இரு, இரு. காட்டாதீங்க நீங்க தான். இரு, அப்புறம் இரு, தான். எப்படி கண்ணு- அசிங்கப்படுத்துடுவேன். இருப்பா இருப்பா கம்முனு மாமா, போயிடு. அந்த குழந்தைன்றிய எப்படி குழந்தை? நீ என்ன சொன்ன? நான் வயல கடைக்கு போகும்போது என்ன சொன்ன நீங்க? மாமா தப்பு பண்ணிச்சு மாமா, யாரும் ஒருத்தர் நான் ஒருத்தன் மாமா, நீ சொல்லிக்கிற மாமா, நீ சொல்லலன்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல அவன் சொன்னதான் மேடம். வேண்டாம். இன்னொரு பொண்ணு அப்படி இழுக்காதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் சஞ்சய், த ப்ராப்ளம் என்னன்னா, முறை தவறி ஒரு ஒரு உறவு, சரிங்களா? அவங்களுக்கு அது ஒத்து போக முடியல. முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கீங்க, மனைவி இருக்காங்க, அந்த திருமணம் செல்லவே செல்லாது. கண்டிப்பா தெரியும் மேடம் அது. அப்போ நீங்கள் அதை விட்டுடுங்க. நீங்கள் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, எல்லாம் தெரியும். அப்படித்தானே நீங்கள் உறவுக்குள்ள ஈடுபாடு பண்ணீங்க. சரி, அப்படி வரும்போது அதோட விளைவுகளை சந்திச்சு தானே தீரணும். பசங்க எந்த தப்பும் பண்ணல, ஆனா என்ன பண்ண முடியும்? நீங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கு அந்த பசங்க தண்டனை அனுபவிக்கிறதுங்க. இப்ப நம்ம ஓகே அவர் போயிட்டு வந்துக்கிட்டும் சொன்னோம்னா, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இவர் அங்க போவாரு, தொடர்பு இல்லாமையா இருக்கும். அதோட அப்ப இந்த பொண்ணு சும்மா இருப்பாளா? இருக்கு, தொடர்பு இல்லாத இருக்கா? அப்ப இந்த பொண்ணு சும்மா இருப்பாளா? அது சும்மா இருக்கு, கட்டிக்கிட்டு போனா சும்மா இருக்குமா? அப்ப ஒரே வழிதான்ப்பா, மறந்துடுங்க. வேண்டான்னு முடிவு பண்ணிடுங்க. அந்த பசங்களுக்கு நீ அப்பா ஸ்தானத்துல அவர் பண்ணிதான் ஆகணும், அது பண்ணிதான் ஆகணும். அதுதான் மேடம், அவன் கல்யாணத்துக்கு 30க்கு அந்த பொண்ணு வரக்கூடாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல இல்லையா அந்த பொண்ணு? கனெக்ஷனே இருக்காது, ஆமா. கனெக்ஷனே இருக்கக்கூடாது. ஷுவரா ஷூரா மேடம். ஃபோன்ல பேச்சு கூட இருக்கக்கூடாது. சரிங்க மேடம். நம்பிக்கை வந்துருச்சாமா? நம்பிக்கை வரட்டும் மேடம். அவங்க சீக்கிரத்துல வராது மேடம் உங்களுக்கு. ஏன் நீங்க செஞ்ச வேலை அதான், அப்படி? கண்டிப்பா நான் தான் சொல்றேன் மேடம். நான் தான் ஒத்துக்கிறேன். நான் செஞ்ச வேலை அவங்களுக்கு வராது. ஆனா இவங்க என்ன வந்து ஐயா ரொம்ப பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா சொல்லு. இல்ல, இருங்க, கூட்டு இருங்க, இது இவங்க நைட் சொல்லுவாங்க கூட்டு போவாங்க. இருண்ணா. காலையில போய் என்ன இல்ல, சொல்லுவாங்க, உங்க உங்களை அப்பா- போய் கேட்க இரு, சொல்லுவாங்க. சொல்லு எங்க சொல்லு. இவங்க கூட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி போயிடலாம் வா எப்படி நம்பி போலாம். வருவான்? கம்முனுமா சொல்லு. எப்படி நம்பி வருவான்? நீ இருமா. கல்யாணம் பண்ணிக்க நான் வந்துருவேனா? கம்முனு சரி சந்தி சொல்லுப்பா. கம்முனு கொஞ்ச நேரம் கம்முனு. காலைல சரி கிளம்பி போவாங்க, இல்ல அண்ணன் போய் கேட்டாங்க. இரு ஆமா. இருப்பா. அப்பா உங்க அம்மா இரு, நீ இரு. கேட்க முடியாது, நாளைக்கு இரு. நான் கேட்க வேணாம். சும்மாருமா. நான் இதே ஒரு தப்பு உன் தங்கச்சி கொடுத்துருந்து நாளைக்கு இதே மாதிரி பண்ணாக்கா நீ உன் தங்கச்சி நீ அனுப்புவியா? ஒரே வார்த்தை சொல். அனுப்பிச்சு நம்பி எப்படி அனுப்புவேன்? பண்ணு தப்பு மாமியார் மருமகன் வந்து அனுப்பிச்சிடலாம். மாமியார் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. புருஷன் பக்கத்தில் படுக்கிற நீ தான். நீயே துரோகம் பண்ணும்போது அப்போ யாருக்கு பாதுகாப்பு? எப்படி அனுப்பு நீ? இது மட்டும் சொல்லு. நாங்கள் தப்புல உன் மேலே நான் தப்பாக நினைக்கல. எங்கள் வீட்லேயே திட்டுவாங்க, ஏன் சஞ்சுக்கு அவ்வளோ உரிமை கொடுக்குறேன்னு. எல்லாருக்கும் கேட்டது இந்த மாதிரி எத்தனை வாட்டிமா உங்க வீட்டுக்கு வந்தேன் நான் இல்லைன்னு சொல்ல. நான் எல்லா வீட்டும் நானே போனேன். என் பொண்டாட்டி தெரியாது, நான் போய் எல்லாரும் இப்போ காலில் ஒரு கோலை நான் எத்தனை வாட்டி ஊருக்கு கஞ்சினேன், எத்தனை வாட்டி ரோட்டில் நின்னேன் சொல்லுமாம்மா. நான் ஏதாவது உன் மேலே ஆட்சி நடத்தினா சொன்னமா? இல்ல மாமா, நான் சொல்றேன். நான் ஒரே ஆளு. நீங்க நானே திருவாட்டி கூட்டம் அன்னைக்கு வந்து நான் கூட தான். நான் வந்தவன் நான் இல்லைன்னு சொல்ல நான் கூட மாமா. தான் வந்தேன். அந்த மாதிரி மாமியார் நான் சண்டை போய் நான் மாமா நான் கூட தான் நீ வந்தேன். வந்து நான் என்ன பேசிக்கிறேன் மாமா. இல்லையே, நான் இதுன்னு அவனுக்கு அறிவு சொன்னேன். சொன்னேன், டேய் கெத்து போயிட்டு போறான், நாளைக்கு பிரச்சனை வரப்போகுது, அவன் லைஃப் காலி போது. நான் பொறுமையா இருந்தேன். உனக்காக பொறுமை 6 வருஷம் நான் காத்திருந்தேன். லாஸ்ட்ல உங்க சித்தப்பா இருந்துட்டா நான் வந்தேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.